இந்த வார ரால என்னெல்லாம் நடந்ததுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஜான் சீனா இதுதான் லாஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா ஒரு புரளி போயிட்டு இருக்கு. ஃபைனலா ஒரு தரமான மேட்சோட தான் ஜான் சீனா ரிட்டையர்மென்ட் ஆக போறாரு. அது வேற யாரு கூட இல்ல, பிராக் லெஸ்னர் கூட. WWE இந்த மேட்சோட ஸ்டோரி லைனை பிராக்க வின் பண்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா வச்சுக்க போறாங்க. அப்பதான் ஜான் சீனாக்கு அது ஒரு கிரேட்டஸ்ட் ரிட்டையர்மெண்டா இருக்கும். கடைசியா ஜான் சீனாவும் பிராக்கும் கை கொடுத்துட்டு ஹக் பண்ணிட்டு பிரியற மாதிரி தான் இந்த ஸ்டோரி லைன் அமைய போகுது. சோ வெயிட் பண்ணி பாருங்க. வல்கேராக்கும் ரோக்சனுக்கும் நடந்த 1-on-1 மேட்ச்ல ரக்கேலோட இன்டரப்ட் இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா பெய்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டு அட்டாக் பண்றாங்க ரக்கேலையும். பெய்லி இப்ப தன்னோட கேரக்டர் மாத்தி ஒரு ஃபேஸா உள்ள வந்திருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே எனக்கு அந்த ஒத்த ஜடை போட்டுட்டு வர ஜாலியான பெய்லியை ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எந்த பெய்லியோட கேரக்டர் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நியூ டேல இப்ப இருக்கிற நம்ம காஃபி கிங்ஸ்டனுக்கும் பேண்டாக்கும் 1-on-1 மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்லயும் வழக்க போல வெளியில இருக்க ஜேசனும் சரி சேவியர் வுட்டும் சரி பேண்டாவை அட்டாக் பண்றாங்க. இருந்தாலுமே எல்லாரையுமே முடிச்சு விட்டுட்டு காஃபி கிங்ஸ்டனையும் பீட் பண்றாரு பேண்டா. அதை தொடர்ந்து செத் ராலின்ஸும் பெக்கி லிஞ்சும் பேசுறதுக்காக ரிங்குக்குள்ள வரப்ப சிஎம் பங்க்கும் ஏஜே லீயும் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வின்னர் டேக்ஸ் ஆல் சாம்பியன்ஷிப் பாத்தீங்கன்னா அடுத்த மெயின் ஈவென்ட்ல வரப்போகுது. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஏஜே லீ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் செத் ராலின்ஸை ஒரு ஸ்லாப் அதுக்கு அகைன்ஸ்டா பெக்கி லிஞ்சும் ஏஜே லீக்கு ஒரு ஸ்மாக் அப் போட்டுட்டு சிஎம் பங்க் ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. டிராகன் லீக்கும் அமெரிக்கானாக்கும் நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இன்னொரு அமெரிக்கானா வந்து டிராகன் லீயை அட்டாக் பண்றாங்க. அங்க வர ஏஜே ஸ்டைல் டிராகன் லீக்கு ஹெல்ப் பண்றாரு. இருந்தாலுமே இன்னொரு அமெரிக்கானா வந்து பாத்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ணதுனால இந்த மேட்ச் அமெரிக்கானோவை வின் பண்ணிடுறாரு. என்னடா இது ரா ஃபுல்லா அமெரிக்கானோவா சுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. யுஎஸ்கே இப்போ இன்னொரு ஜாப்பனீஸ் ரெஸ்லரான அஸ்கா பக்கம் திரும்பி இருக்காங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி ஷோல பிரான் பிரேக்கர் பிரான்சனுக்கு எதிராக பாத்தீங்கன்னா எல்ஏ நைட்டும் ஜிம்மி யூசோவும் போன டாக் டீம் மேட்ச்ல பிரான் பிரேக்கர் வின் பண்ணிடுறாங்க. வழக்கம் போல அதுக்கப்புறமும் அட்டாக் இருந்ததுனால ஜே யூசோ சேரோட வந்து ஹெல்ப் பண்றாரு. அண்ட் எல்ஏ நைட் கூட சமாதானமா போலான்னு கை கொடுக்கறாரு ஜே யூசோ. அப்ப எதிர்பாராத விதமா எல்ஏ நைட் பாத்தீங்கன்னா ஸ்மாக் போட்டுறாரு ஜே யூசோ. இவங்க ரெண்டு பேருக்குமே வரப்போற ரால 1-on-1 மேட்ச் இருக்குது கன்ஃபார்ம் ஆகுது. இதுல யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்.